M அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷனில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துட்ருக்கோம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டுட்ருக்கோம்னு சொல்லியிருக்கோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நமக்கு டினாமினேட்டரில் இருக்க ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம என்ன டைப்பில் அது வருது அப்படின்னு சொல்லுவோம். எங்கே அந்த மாதிரி எந்த டைப்புமே இல்லை. அப்போ என்ன செய்வோம்னா நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வரும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் இப்போ போட போகிறோம். ரைட், இப்போ எப்படி சப்ஸ்டியூஷன் வைக்கிறது அப்படின்னு பாருங்கள். நமக்கு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று தான் வரும், வேண்டியதில்லை. இப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1 வரும் இல்லையா? அதனால நான் என்ன செய்ய போகிறேன், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எக்ஸ் பவர் n - 1ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்க போகிறேன். Integral x power n minus 1 divided by x இருக்கு x power n minus 1 x power n plus 1 into dx அப்படி வந்து. இப்போ நான் சப்ஸ்டியூஷனுக்கு போக போகிறேன். அதாவது இது என்ன ஆல்டர் பண்ணிக்கங்க. Integral x power n minus 1 divided by x power 1 x power n minus 1 ப்ராடக்டாக இருக்குது, பேஸ் ஈக்குவல் வந்து. இப்போ பவர் ஆட் பண்ணும்போது என்ன வரும், எனக்கு x to the power n கிடைக்கும் into x power n plus 1 கிடைக்கும் into dx. இப்போ சப்ஸ்டியூஷன் வைக்க போகிறேன். எப்படின்னா put t is equal to x power n plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்லை சிம்பிளாக x அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போ dt by dx is equal n into x power n minus 1 dt divided by n is equal to x power n minus 1 into dx. இந்த இன்டகிரேஷனில் x power n minus 1 into dx க்கு பதிலாக நான் dt by n எழுதணும் இல்லையா? ஸோ அந்த 1 by n வெளியே, integral dt divided by x power n, அதுக்கு பதிலாக நான் என்ன வச்சுருக்கேன், tன்னு வச்சுருக்கேன். So t into t plus 1 1 by n integral. இப்போ நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட போகிறோம். 1 by t into t plus 1 ரெண்டுமே லீனியர் ஃபேக்டர் தான். a by t plus b by t plus 1 LCM எடுத்துட்டீங்கன்னா t into t plus 1 வரும். a into t plus 1 plus b into t, இது 1 by t into t plus 1. நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுவோம். a into t plus 1 plus bt is equal to 1. இப்போ இதான் நமக்கு வந்திருக்கு, இது 2. இதுலேருந்து அந்த a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். முதல்ல put t is equal to -1 போடுறேன். இதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன், tக்கு பதிலாக -1 போடுறேன். அப்போ a 0 ஆயிரும். மைனஸ் b is equal to 1னா b இனுடைய வேல்யூ -1. அடுத்து put t is equal to 0 அப்படின்னு போடும். அப்போ t 0 போட்டனா a plus 0 is equal to 1. அப்போ a யோட வேல்யூ 1. ஸோ 1 by t into t plus 1 is equal to 1 by t minus 1 by t plus 1 கிடைக்கும். So 1 by t minus 1 by t plus 1 into dt. இப்போ நேரடியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ண போகிறோம். 1 by n integral dt by t minus integral dt by t plus 1. 1 by n இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log t மைனஸ் log இதை t நினச்சிட்டிங்கன்னா t plus 1. again அசம்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 தான், வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் இது என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by n log of t by t plus 1. ஏன்னா லாகில் டிஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா அதை டிவிஷனாக எழுதிடணும். tக்கு பதிலாக என்ன வச்சிருக்கோமோ அதை எழுதிடணும். ஸோ 1 by n log of tக்கு பதிலாக என்ன வரும், எனக்கு x power n by x power n plus 1 plus c அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்துக்கான
ஆன்சர். ஸோ இங்கே ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேற விதமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சப்ஸ்டியூஷன் வச்சு அதை ஃபேக்டர்ஸை மாற்றிட்டு லீனியர் ஃபேக்டரை மாற்றிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைப் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒர்க் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் ஏபி கண்டுபிடிச்சி இந்த இன்டகிரேஷனுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இப்போ அடுத்த ஒரு சம் பாருங்க. இன்டகிரல் dx டிவைடட் பை e பவர் x மைனஸ் 1 அப்படின்றது. இல்லை பார்ஷியல் ஃப்ராக்ஷனே வராதுக்கு, ஏன்னா ஃபேக்டர் இல்லை, லீனியர் ஃபேக்டர் குவாட்ராட்டிக் ஃபேக்டர் அது மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா. ஆனால் இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போட போகிறோம். எப்படின்னு பாருங்க. புட் t is equal to e பவர் x மைனஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. dt by dx is equal to e பவர் x க்கு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் e பவர் x அப்படின்னு வந்து அப்படிதானே. இப்போ இதுல இருந்து நான் e பவர் x அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதிக்கலாம், 1 plus t. இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 ஆயிடும் இல்லையா. அப்ப நான் இப்படி இது எப்படி எழுதுறேன், dt by e பவர் x is equal to dx கிடைக்கும். அதாவது dt by e பவர் x க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், நான் 1 plus t is equal to dx. அப்ப இந்த இன்டகிரேஷன்ல நான் dx அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், 1 plus t எழுதிக்கலாம். dx க்கு பதிலா dt by 1 plus t எழுதிக்கிறேன். dt by 1 plus t எழுதிக்கிட்டேன். e பவர் x மைனஸ் 1 என்னன்னு வச்சிருக்கேன், நான் t அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்களா, எனக்கு அது வந்து லீனியர் ஃபேக்டருக்கு வந்துருச்சு, ரெண்டுமே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு வந்துருச்சு. நான் வச்ச சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இல்லையா. இப்போ பாருங்க, நான் போன இது மாதிரியே 1 by t into 1 plus t is equal to a by t plus b by 1 plus t. LCM எடுத்தீங்கன்னா t into 1 plus t வரும், a into 1 plus t plus b into t. இதுதான் 1 by t into 1 plus t. நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிப்போம். a into 1 plus t plus bt is equal to 1. t க்கு பதிலா -1 போட்டீங்க அப்படின்னா a 0 ஆயிடும். ஸோ -b is equal to 1 னா b னுடைய வேல்யூ -1. அடுத்தது t க்கு பதிலா 0 போட்டீங்க அப்படின்னா a is equal to 1. b னுடைய வேல்யூ 0 ஆயிடும். ஸோ ab கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ 1 by t into 1 plus t அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், நான் 1 by t minus 1 by 1 plus t. போன சம் மாதிரியே தான். ஸோ இந்த இன்டகிரண்ட் எப்படி மாறும்னு பாருங்க. இன்டகிரல் 1 by t minus 1 by 1 plus t into dt. dt by t minus integral dt by 1 plus t log t minus இதையும் t அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா log of 1 plus t. அப்புறம் அசம்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus c, that is log t divided by 1 plus t plus c சேர்ப்பீங்க. log t என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம, e power x minus 1. 1 plus t என்னன்னு வச்சிருக்கோம், e power x ன்னு வச்சிருக்கோம், plus c அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு மாடல் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சம்மில் என்ன டவுட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.